ஹலோ ஹலோ யாரு? ஹலோ, நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுகிறேங்க. சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி தான் நிற்கிறேன். ஓ, இதோ நான் வந்துட்டு இருக்கேன். ஓகேங்க மேடம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகே, வாங்க, வெயிட் பண்ணுறேன். யா, ஓகே. ம். போலாமா? போகலாம். ஓடிபி நம்பர் சொல்லுங்கள். ஓ 4621. 4621. ஓகே, உட்காருங்க. செம்ம ஈவினிங் கேட்டுட்டு இருக்கீங்க. Go with me மிர்ச்சி, லாவண்யா. பேக் டு பேக் 3 செம்மையான பாட்டு மிர்ச்சி ஹேட்ரிக்ல உங்களுக்காக வெயிட்டிங். அதை கேட்டு என்ன பண்றீங்க? அப்படியே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்ணே கண்ணே உன்னை தூக்கி காணாது போகட்டா. ஹலோ, இதுக்கு முன்னாடி பொண்ணுங்கள முன்ன பின்ன நீங்க பார்த்ததே இல்லையா? இல்லைங்க, சும்மா தாங்க கண்ணாடியை பார்த்தேன். என்ன? எனக்கும் தெரியும். நீங்க ரைட்ல பாக்குறது, லெஃப்ட்ல பாக்குறது, முன்னாடி பாக்குறது, பின்னாடி பாக்குறது எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணாடியில பின்னாடி பாக்குறத விட்டுட்டு முன்னாடி ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரிங்க. வரமா, பாத்துக்குங்க. அண்ணே, என்னம்மா? ஒரு நிமிஷம். வரேன்டா. சரி மச்சான். உங்க ஃப்ரெண்டு என்னைக்கு கால் டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சாரோ அப்பத்திலிருந்து 24 மணி நேரமும் கால் டாக்ஸியே கதின்ட்டு கிடக்குறாரு. கொஞ்சம் வீட்டை எங்களையும் பார்க்க சொல்லுங்க. டேய், சொல்றாங்கல்ல, கேளு. என்னது? வண்டியை லோன் போட்டு வாங்கியிருக்கேன் தெரியும்ல. மாசம் மாசம் 7000 ரூபாய் பணம் கட்டணும். பேங்க்ல டியூ கட்டலனா செக் ரிட்டர்ன் ஆயிடும். அதுக்கு ஃபைனை போடுவான். அப்புறம் வட்டி ஏறும். வட்டியை கட்டுறதா அசலை கட்டுறதான்னு முழிப்பேன். அதுக்கு வட்டியை கட்டுவேன். அசல் நிற்கும். 4 மாசம் டியூ கட்டலனா சேட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். சாப்பாடு, ஸ்கூல் ஃபீஸு, சொந்தக்காரன், ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் நான் கால் டாக்ஸி ஓட்டி தானே பார்க்குறேன். வேலைக்கார மாதிரி 8 மணி நேரம் டியூட்டி பார்த்தாக்கா நடக்காது. இதெல்லாம் புரியுதா? கால் டாக்ஸி ஓட்டுறவனுக்கு நேரங்கள்லாம் கிடையாது, ஓய்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 hours டியூட்டி தான். பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்கிறது உன்னோட டியூட்டி தான். இவன் எப்ப போறான் வரான், சாப்பிட்டானா சாப்பிடலையா, தூங்குனானா தூங்கலையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா, எதுவும் ஆகாது. எங்களை மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுற டிரைவருங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி தான், வேற வழியே இல்லை. அம்மா சொல்றது சரிதான்டா. நம்ம பொழப்பு நல்லா ஓடணும்னா நேரங்காலம் பார்க்காம கால் டாக்ஸி ஓட்டி தான் ஆகணும். அதுக்காக தூக்கத்தை கெடுத்து ஓட்டினா யாரோட இருந்தாலும் கிடத்தாண்டா செய்யும். நீ 2 நாள் படுக்கையில் படுத்துட்டேன்னு வைய, குடும்பமும் படுத்துரும். ஏண்டா, வெறும் பணத்தை மட்டுமே கொடுக்கறக்கு நம்ம என்ன ஏடிஎம் மிஷினா? குடும்பத்தையும் பார்த்துக்கணும்டா. அப்பதானே அந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். 24 மணி நேரம் கால் டாக்ஸியே கதைன்னு இருந்தேன்னு வைய, அந்த குடும்பத்தோட நிம்மதி போயிருண்டா. நான் சொல்றது நிஜம், பார்த்துக்க. இன்னைக்காவது வீட்டில் இரு. வாடா. சரி, வரோம். போயிட்டு வாங்கண்ணே. போயிட்டு வரேன். அன்எக்ஸ்பெக்டடா உங்க கால் டாக்ஸில 2-3 தடவை வந்துட்டேன். நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன சைலண்டா வரீங்க? ஏங்க, நான் டிரைவரு, பேசாமல் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டினாதான் என் வண்டி ஓடும். நீங்கள் லாயரு, பேசினாதாங்க உங்கள் வண்டி ஓடும். ஆமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. அன்னைக்கு உங்க வண்டியில வந்தப்போ ரைட்ல பாத்தீங்க, லெஃப்ட்ல பாத்தீங்க, முன்னாடி பின்னாடி பார்த்து. எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாதுங்க. அப்போ வேற என்ன பழக்கம் இருக்கு? தம் அடிப்பீங்களா? சேச்சா. அப்புறம் தண்ணி அடிப்பீங்களா? எப்பயாச்சுங்க, வீட்டுக்கு தெரியாம ஒரே ஒரு பீரு. ஒரே ஒரு பீரா? நானே 2 பேர் அடிப்பேன். என்னது, 2 பீர் அடிப்பீங்களா? ஆமா. சுத்தம். அது மட்டும் இல்ல, அப்பப்ப ஹாட் கூட அடிப்பேன். இவ்வளவு கட்டினா நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் டாஸ்மார்க்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன? ஒன்றும் இல்லைங்க, நீங்க தாங்க நல்ல குடும்ப குத்து விளக்கு. சொல்லு மாறி, என்ன விஷயம்? அப்புறம் பேசுற வை. அப்புறம் பேசுறேன்னு சொன்னல, நானே உன்னை கூப்பிடுறேன். போன வை வை. காரை செட்டில் விட்டு பசங்க வந்திருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து கால் டாக்ஸி டிரைவர் போட்டு தள்ளிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கண்ணே. கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. எல்லாம் உங்களுக்காக தானே பண்ணுறோம். டேய், அந்த கால் டாக்ஸி டிரைவரை போட்டு தள்ளுறது பெரிய ரிஸ்க் இல்லடா. அந்த காரை பிளாக் மார்க்கெட்ல விற்கிறான் பாரு, அதான்டா பெரிய ரிஸ்க்.
அம்பாசிடர் கார்ல இருந்து ஆடி கார் வரைக்கும் பிளாக் மார்க்கெட்ல வித்திருக்கேன். லோக்கல் கவுன்சிலர்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் கரெக்ட் பண்ணிருக்கேன். டேய் அண்ணா பணத்தை கொடுத்து அனுப்புடா. சரிண்ணே. சரி வரோம். என்னண்ணே உங்ககிட்ட பேரம் பேசிட்டு போறான்? டேய் முடிய வெட்டுறா. அவனுங்களாம் ஏன் நான் பேச விடுற? ஆரம்பத்தில் அடைக்க வேண்டாம், பேச விடக்கூடாது அவங்கள. அண்ணா ஊன்னு வார்த்தை சொல்லுங்க. நம்ம ஏரியாவில் நிறைய பசங்கிறாங்க, உடனே பசங்களை இறக்கலாம் அப்படின்ற. ஆமாண்ணா. சொல்லு ரெட்டி. ஒரு 5 கார் உடனே அனுப்பி வைக்கிறியா? அர்ஜென்ட்டா தேவைப்படுது. ஏண்டா நாங்க என்ன கார் ஷோரூம் நடத்துறோமா? அது இல்லதானா? நீ கேட்டதும் டெலிவரி பண்றதுக்கு அனுப்பி வச்ச காருக்கு முதல்ல பணத்தை அனுப்பு, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். சரிதானா, பணத்தை உடனே அக்கௌண்ட்ல போட்டுறேன். அக்கௌண்ட்லையா? ஜிஎஸ்டி இருக்கு தெரியும்ல. அது வந்துதானா? ஏய் பணம் வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. தம்பி அனுப்புறேன், கொடுத்து அனுப்பு. ஓகே தானா? வச்சிடுறேன். ஏய் கால் வருது, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. நான் அஸ்வினி பேசுறேன்டி. ஹே சொல்லுடி, என்ன விஷயம்? லவ் பண்றேன். கங்க்ராட்ஸ். யார் அவ? ஏய் எங்க வர்க் பண்றா? ஐடியா இல்ல கால் சென்டரா? கால் டாக்ஸி டிரைவரா இருக்கான். என்னது கால் டாக்ஸி டிரைவரா? என்னடி சொல்ற? லூசா நீ? மூளை ஏதாவது மங்கி போச்சா? உனக்கு ஒரு ஆள் கிடைக்கல? ஏய் இங்க பாருடி, கால் டாக்ஸில போனோமா வந்தோமா காசை கொடுத்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு மனசெல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி அவங்க கிட்ட எதை பார்த்துட்டு நீ இம்ப்ரெஸ் ஆன? மாப்பிள்ள, நம்ம கால் டாக்ஸி டிரைவர் பழனிக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு லாட்ஜ் அது இதுன்னு அவன் கண்டபடி சுற்றிக்கிட்டு இருக்கான்டா. டேய் அது தப்புடா. இதே தான்டா நானும் கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சகஜன்றான்டா. டேய் மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 1000 பொண்ணுங்களை பார்த்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வெர்ஜினாக இருக்கணும்னு தான் எல்லா ஆம்பளைங்களும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வெர்ஜினாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னால் அந்த துரோகத்தை என்றைக்குமே பண்ண முடியாது. அதனால தான் அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு உன் மனசே சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டானே. ஆமா, அவன்கிட்ட உன் லவ் சொல்லிட்டியா? சீக்கிரம் சொல்லிடுடி, இல்ல வேற எவனாவது தள்ளிட்டு போயிட போறா. தள்ளிட்டு போறதுக்கு அவன் என்ன தள்ளு வண்டியா? வேடி போன. கமல் சொல்லு டார்லிங். எங்க இருக்கீங்க? டார்லிங், நான் ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? சோபடா, நான் உன்னை ஓப்படா சீக்கிரம் பாப்படா. சொல்லு, என் மனசு டிக்டாக் டிக்டாக்னே அடிக்குது. எனக்கும் அப்படிதான் டிக்கு டிக்குன்னு அடிக்குது. கமல் எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்றீங்களா? ஐ அம் வெயிட்டிங். ஹலோ. என்ன தம்பி, என்ன விசேஷம்? அண்ணே இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ண்ணே. டேய் வாழ்த்துக்கள்ரா. வாழ்த்துக்கள் சொன்னால் மட்டும் பத்தாதுண்ணே. இன்னைக்கு ஈவினிங் கால் டாக்ஸி டிரைவருக்குலாம் ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், வந்துருங்க. டேய் கண்டிப்பாக நான் கலந்துக்குவேன். பர்த்டே பார்ட்டி வைக்கிறது இருக்கட்டும், நீ எனக்கு எப்போ கல்யாண பார்ட்டி வைக்க போற? இப்போ தானே ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். என்னடி லவ் சொல்லிட்டியா? இல்ல ஏன்டி, உனக்கு பிடிச்சிருக்குல, அப்புறம் ஏன் டைமை வேஸ்ட் பண்ற? கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவேன். டேய் யாரா அந்த பொண்ணு? சரி அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கா? இங்க பாரு, கால் டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் ஒரு மாதிரி. பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலையா நைஸா பேசி கழட்டி விட்டுற. அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லல, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப சொல்லிட வேண்டியதாண்டா. அப்புறமா உன் நட சரியில்லை, உன் உட சரியில்லை, உன் பர்சனாலிட்டி சரியில்லை, உன் ஃபேஸ் சரியில்லைன்னு சொல்லி கடைசியா தேவாங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட போற. பயமா இருக்குண்ணே. டேய் தைரியமா சொல்றா, பொண்ணுங்க புரிஞ்சுக்குவாங்க. முன்னாடிலாம் பசங்களை லவ் பண்ணி கழட்டி விட்டோம்னா தாடி வச்சு தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம லவ் பண்ணி கழட்டி விட்டோம்னா பாக்கெட்ல கத்திய வச்சு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கூடிய சீக்கிரம் வெட்டிங் பார்ட்டி வச்சிடலாம். ஆல் தி பெஸ்ட். என்ன நல்லது நடக்கும், கவலைப்படாத. எதுக்கும் ஜாக்கிரதையா இரு, ஓகேவா? வா போலாம்.